இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான ரெண்டாவது டெஸ்ட்டில் இந்தியா 336 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சு சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியுங்க, எல்லாமே 7-7-7 முடிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் இந்தியா அடித்த ஸ்கோர் 587. இதை தொடர்ந்து இங்கிலாந்து அடித்த ஸ்கோர் 407. செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா அடித்த ஸ்கோர் 587. இதனால் இங்கிலாந்துக்கு டார்கெட்டாக நியமிக்கப்பட்டது 607. சுப்மான் கில்லோட நம்பர் 7-7. இந்த மாதிரி 7லேயே அப்படி ஜர்னி பண்ணி செம்மையாக இங்கிலாந்தை பொட்டலம் போட்டிருக்காங்க இந்தியா அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் 587 ரன்கள் அடிப்பாங்க. இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா, சுப்மான் கில் டபுள் செஞ்சுரி அடிச்சிருப்பாப்புல. இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு 216 ரன்கள்லேயே 5 விக்கெட் போயிடும். கிட்டத்தட்ட 300-350 ரன்கள் தான் அடிக்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷனில் ரவீந்திர ஜடேஜா சுப்மான் கில்லோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அப்படி ஸ்கோரை எடுத்துகிட்டு போவாங்க. அதில் ஜடேஜா அருமையாக பேட்டிங் பண்ணி 75 ரன்களை அடிப்பாப்புல. ஏற்கனவே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஜடேஜா பவுலிங்லேயும் எந்த பெர்ஃபார்மன்ஸ் காட்டலை, பேட்டிங்லேயும் பெருசாக அடிக்கலை. அதனால் ஜடேஜாவுடைய இடம் கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஆனால் இந்த செகண்ட் இன்னிங்ஸில் செகண்ட் டெஸ்ட்டில் 2 இன்னிங்ஸ்லையுமே 70க்கு மேலே அடித்து அசத்திருக்காப்புல மனுஷன். அந்த ஜடேஜா சுக்மான் கில்லோட போட்ட பார்ட்னர்ஷிப் 200 ரன்களுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் போடுவாங்க. அதனால தான் 587 வந்துச்சு. இதை தொடர்ந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுவாங்க இங்கிலாந்து 407 ரன்களை அடிப்பாங்க. இங்கேயும் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா, இங்கிலாந்துக்கு 84 ரன்னுக்கே 5 விக்கெட் போயிருங்க. அவ்வளோதான், இங்கிலாந்தை பொட்டலம் போட்டாங்க. 3வது நாள்லேயே மேட்ச் முடிவுக்கு வந்துடும். அதிகபட்சம் 150-180 ரன்கள் தான் இங்கிலாந்தால் அடிக்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷன். அந்த இடத்துல இருந்து இங்கிலாந்தை 407க்கு எடுத்துகிட்டு போன பெருமை யாரை சேரும்னா, ஜேமி ஸ்மித்துங்க. ஜேமி ஸ்மித், ஹாரி ப்ரூக் 2 பேருமே 150+ அடிப்பாங்க. அதுலேயே ஜேமி ஸ்மித்தோட ஆட்டம் வேற லெவலில் இருந்துச்சுங்க. மனுஷன் 5 விக்கெட் போயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் T20 போட்டி மாதிரி ஆடுறாங்க. ஓவருக்கு 7 ரன் 8 ரன். அதுலேயும் அந்த பிரசித் கிருஷ்ணா போட்ட ஒரே ஓவரில் 23 ரன். T20 போட்டியில் கூட அந்த ரன் அடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அடித்து கொண்டு 387க்கு 5 விக்கெட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் நிற்கிறாங்க. எப்படி 84க்கு 5 இருந்தது, 387க்கு 5. இப்போ அந்த கட்டத்தில் என்ன ஆயிடும், இங்கிலாந்து அசால்ட்டாக 500 ரன்களுக்கு மேலே அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொசிஷன். ஏன்னா கேம் இந்தியாட்ட இருந்து அப்படி இங்கிலாந்துக்கு மாறிடுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் தான் பும்ரா இல்லாத குறைய சிராஜும் ஆகாஷுக்கும் தீத்தாங்க. செம்மையான பவுலிங்க. 387 407க்கு ஆல் அவுட். 20 ரனில் கடைசி 20 ரனில் 5 விக்கெட்டை கலட்டி வீசுவாங்க. அதுலேயும் சிராஜோட பவுலிங் வேற லெவலில் இருந்துச்சுங்க. லென்த்து, அந்த பவுல்ஸு கரெக்டாக அந்த ஸ்டிக்குக்கு போகிற அக்யூரசி எல்லாமே சிராஜ் வேற லெவலில் பண்ணாப்புல. சிராஜ் அந்த இன்னிங்ஸில் 6 விக்கெட்டை கழட்டுவாப்புல. ஆகாஷ்தீப் 4 விக்கெட். மொத்தம் 2 பவுலரே 10 விக்கெட்டையும் எடுத்திருப்பாங்க. 407க்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க. அதை தொடர்ந்து இந்தியா பேட்டிங் இறங்குவாங்க. இந்த செகண்ட் இன்னிங்ஸ்லையும் இந்தியா செம்மையை ஆடி 487 ரன்கள் பிடிப்பாங்க. இதுலேயும் சுக்மான் கில் 161 ரன்கள் அடிப்பாங்க. ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் 269, இந்த இன்னிங்ஸில் 161. மொத்தமாக ஒரு டெஸ்ட்டில் 430 ரன்கள். இது வரைக்கும் இந்திய கேப்டனில், ஏன் இந்திய பிளேயரில் இந்த சாதனையை யாரும் செஞ்சதுங்க. ஒரே டெஸ்ட்டில் 430 ரன்கள் அடித்து பிரமாதப்படுத்துவாப்புல. 487 அடித்ததோட டார்கெட் லீடு 607 ரன்கள் ஆயிரும். ஏற்கனவே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 180 ரன்கள் லீடு, இதில் ஒரு 487. மொத்தமாக லீடு 607, 608 அடித்தா வின் பண்ணலாம் அப்படிங்கிற கண்டிஷனோட 4வது நாள் கடைசி ஒரு 15 ஓவரில் இங்கிலாந்து கையில் இந்தியா கொடுக்குறாங்க. அப்போ லேசாக ஒரு சின்ன விமர்சனம் ஆச்சு. என்ன அப்படின்னா, ஏன்னா ஒரு 500 சொச்சா ரன்னே போதாதா இங்கிலாந்தை மடக்கிறதுக்கு? இந்தியா பயந்துட்டாங்க. ஏன்னா இங்கிலாந்து பேஸ்பால் முறையில் ஆடி 500 சொச்சா ரன்களை கூட சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்தியா ரொம்ப லேட் பண்ணி 600க்கு மேலே கொடுத்தாங்க. இதனால் ஜெயிக்கிறது கஷ்டம், ட்ரா ஆச்சுன்னு சொன்னால் ஈஸியாக கிடைக்கிற வெற்றி போயிடும் அப்படின்னு சொல்லி விமர்சனமாச்சு. ஆனால் எதை பற்றியுமே அந்த சுப்மான் கில் படை அழட்டிக்கலைங்க. நமக்கு தேவை வெற்றி.
அதனால் வந்து கூடுதலாக டார்கெட் வச்சு எப்படி ஈஸியாக சுருட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் 607 வரைக்கும் கொண்டு போய் அதுக்கு பிறகு இங்கிலாந்து கையில் கொடுத்தாங்க. இது சப்போஸ் ட்ராவ் ஆகியிருந்தா இந்த இது வந்து விமர்சனம் ஆகியிருந்திருக்கும். ஆனால் ஜெயிச்சதுனால இது வந்து பாசிட்டிவாகவே பார்க்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து 608 எடுத்தால் வின் பண்ணலான்னு இங்கிலாந்து இறங்குறாங்க. 4வது நாள் முடிவுலேயே முக்கியமான 3 விக்கெட்டுகளை இழந்துடுறாங்க 72 ரன்னுக்கு. மறுநாள் 586 ரன்கள் அடிக்கணும். கடைசி நாள் கைவசம் 7 விக்கெட் இருக்குது. இந்தியாவுக்கே வாய்ப்புகள் அதிகம். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ட்ராப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சிறு வாய்ப்பு இருக்குது. 90 ஓவர் ஆடிட்டா ஈஸியாக வந்து ட்ராப் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் இங்கிலாந்துக்கு இருக்குது. இதில் கூடுதல் சோதனை என்னன்னா, மறுநாள் 5வது நாள் மழை பெய்யுதுங்க. எல்லாம் கடுப்பாயிட்டாங்க இந்திய ரசிகர்கள். என்னடா இது, எப்படினாலும் இந்தியா வந்து ஜெயிக்கவே விடக்கூடாதுன்னு இந்த இயற்கையை சதி பண்ணுதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலையில் இந்திய ரசிகர்கள் இருந்தாங்க. ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் மழை நின்று ஆட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்திய பவுலர்கள் வந்து மிகச்சிறப்பாக, அதுலேயும் குறிப்பாக ஆகாஷ்தீப்போட லைன் அண்ட் லென்த்லாம் பார்த்தா அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருந்துச்சுங்க. பும்ரா இடத்த பும்ரா இல்லைங்கிறத இந்த ஆகாஷ்தீப் வந்து அவ்வளவு செம்மையாக ஃபில் பண்ண மனுஷன். ஒவ்வொரு பாலுமே வந்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன்லாம் திணறாங்க. நம்ம அதை வந்து கண்கூட பார்த்தோம். இந்த போட்டியிலையும் ஆகாஷ்தீப் வந்து 6 விக்கெட்டும் சிராஜ் 1 விக்கெட்டும் எடுப்பாங்க. மொத்தத்தில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 4, இந்த இன்னிங்ஸில் 6ன்னு சொல்லிட்டு ஆகாஷ்தீப் 10 விக்கெட்டுகள் எடுத்து ஒரு மிகப்பெரிய ப்ரௌடு பண்ணியிருக்காப்புலங்க. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இந்திய ஃபாஸ்ட் பவுலர்கள். அதே மாதிரி சிராஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 6, செகண்ட் இன்னிங்ஸில் 1, 7. மொத்தமே இந்த டெஸ்ட்டில் 17 விக்கெட்டுகளை யார் நம்ம சிராஜும் நம்ம ஆகாஷ்தீப்பும் சேர்ந்து 17 விக்கெட் எடுத்திருக்காங்க. மற்ற பவுலர் எல்லாம் 3 விக்கெட் தான் எடுத்துக்கிறாங்க. இந்தியா கடைசியில் 336 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 271க்கு இங்கிலாந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 336 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா ஒரு வெற்றியை பெற்றுட்டாங்க. இந்த டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3வது நாளில் ஹாரி ப்ரூக் வாய விடுவாப்புல. என்ன அப்படின்னா, இந்தியா எவ்வளோ ரன் வேணாலும் அடிக்கட்டும், அதை விட 1 ரன் கூட அடித்து நாங்கள் வந்து சேஸ் பண்ணுவோம், ஏன்னா எங்களுடைய பேட்டிங் அணுகுமுறை இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி பெருசாக மார்ந்தட்டிக்கிட்டாப்புல. கடைசியில் பார்த்தா காற்று போன பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு ஆயிட்டாங்க. மிகப்பெரிய தோல்வி, அதுவும் இங்கிலாந்து மண்ணில். சுப்மான் கில் தலைமையிலான இந்திய அணி ஒரு மிகப்பெரிய தோல்வியை பரிசாக கொடுத்துருக்கு இங்கிலாந்து. இப்போ சீரீஸ் வந்து 1-1 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்துருச்சுங்க. இனி அடுத்த டெஸ்ட் லார்ட்ஸில் நடக்க போகுது. பும்ரா மீண்டும் வந்துருவாப்புல. பும்ரா வர்றது யானை பலம் இந்திய பவுலிங் யூனிட்டுக்கு. அதனால் 3rd டெஸ்ட்டையும் ஜெயிச்சு 2-1 அப்படின்னு லீடுகளை எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்திய அணி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி.